அப்புறம் வந்து ஜென்ரலா ஒரு மூவி பத்தி நம்ம பேசுறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இதுதான் நாங்க வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம், இதை பார்க்க வாங்கங்கிறதுக்கு தான் ட்ரெய்லர், டீசர் எல்லாமே, போஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கு தான் இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் டு சே இன் ஒன் லைன் ஆர் ஒரு ஒரு சின்ன பேரால இதுதான் நீங்க வந்து பிளடி பர்கர் எக்ஸ்பெக்டேஷனா வாங்க, இது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஒரு லைன்ல என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேருமே த்ரில்லர் தான். படம் ஃபுல்லாக த்ரில்லராக இருக்கும். நான் தான் சொல்லலாம். ஆமாம். வாவ், ஓகே. ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு இல்ல படத்துல அதான் ஒரு ஆக்சுவலா அது ஒரு த்ரில்லர். ஆக்சுவலா இது வந்து நான் த்ரில்லர் ஃபீல் அது எடுக்கல. நான் த்ரில்லர்னா அதுதான் உங்களுக்கு அந்த உள்ளோட்டம் மாட்டிக்கிறான்னு என்னது கவனிக்கல. இதுதான் பிரச்சனையே. இல்ல ட்ரெய்லர்ல உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும்ல, உள்ள போய் அவன் மாட்டிக்கிறான் அந்த போய். ஆனா வந்து அது ஒரு மோர் ஆஃப் அ காமிக் சப்ஜெக்ட்ல போகும். அதுவும் அதான் டார்க் ஹியூமர், ஒரு டார்க் ஹியூமர், ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஆனா அந்த மூட்ல வராதீங்க, இந்த த்ரில்லர் மூட்ல வந்து ஜி நீங்க ஒரு நல்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னு மட்டும் நீங்க நம்பி வாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலா ரொம்ப கதையா சொன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். மேக்கிங்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அதுல. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு அதான் மொத்தமா ப்ராஜெக்டா பாக்குறப்போ ஒரு மாதிரி நீங்க ரொம்ப ஹைப் அதை ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ணல. அது வந்து ஸ்லோவா அப்படியே டேக் ஆஃப் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் when the trailer or teaser comes, the views it accumulates அந்த ஷார்ட் ஸ்பேன்ல அது எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. இப்போ நீங்க வந்து நெல்சன் அண்ணா வந்து பிளட்டி பெக்கரை வச்சு ஒரு ரிச் மேன் ஆக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கீங்க இப்பதானே? அப்படியே சொல்லலாம். இல்ல பட் தட்ஸ் a wholesome thing. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறது அதான். நீங்க சந்தோஷப்படுவாங்கல. இல்ல எனக்கு அந்த ஜர்னியே பிடிச்சிருக்கு. இப்போ உங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறப்போ ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா வந்து நெல்சன் அண்ணாவோட கான்டாக்ட்ல இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு கேங்கா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இது எதுவுமே ஓவர் நைட்ல வந்தது இல்ல. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பா அது எல்லாமே அக்யூமுலேட் ஆகிற மொமெண்ட் வந்து பிளட்டி பெக்கரா இருக்குது. இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க வந்து டிரெக்டராகி நெல்சன் அண்ணாவை நடிக்க வைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு இன்னொரு இன்டர்வியூ போயிருந்தப்போ சொன்னார், அண்ணன் நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் சம்பாரிச்சு ப்ரொடியூசர் ஆனால் அவன் காசுல வேணா நடிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இதுக்காகவே நான் கன்ஃபார்மாக சம்பாரிச்சு ஒரு நாள் ப்ரொடியூசர் ஆகணும்னு. But you have aspirations to be a director? டைரக்டருக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லை. எனக்கு இப்போ அண்ணனை நடிக்க வைக்கிறதுக்கு நான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படி ஒரு ஆசை வந்து அன்னைக்கு அவர் ஷோவில் சொன்னதுல இருந்து. ஓகே. அவர் என்ன இவன் எப்படி ஆவான் அப்படின்னு அந்த இதில் அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவரை நடிக்க வைக்கணுன்றதுக்காக இப்போ ஆகணும்னு ஆசை இருக்கு. சூப்பர். உங்களுக்கு டிரெக்ஷன் அதுல எல்லாம் நமக்கு ஏங்க நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரு நீங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கீங்க, ராட்னம் சுத்துறீங்க, இது எல்லாமே நடக்குது. அப்ப இது ஒண்ணு பண்ணிடலாமே அப்படி நினைக்கிறேன். அது அவ்வளோ மூளை கிடையாது, அது ரொம்ப யோசிக்கணும். டைரக்ஷன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்போ சிவபாலனே பார்த்துங்க, இப்போ பார்த்துங்க இன்டர்வியூ கூட வர முடியல அவனால, தலையை பிச்சுன்னு முடி கூட இல்லை அவனுக்கு, பாவம். சும்மா சொல்றாரு. பட் இல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன இதுக்கு மூளை தேவையோ அதுக்கானது இருக்குல்ல. இப்போ பிசினஸ் அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்றாருல, அதுக்கு ஒரு மூளை ஒண்ணு வேணும். நீங்க ஆக்சுவலா வந்து இவ்வளவு பிசினஸ் பண்றப்ப நீங்க ப்ரொடியூசர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரொடியூசர் ஆகி கவின் ப்ரோ வச்சு நீங்க படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வேணா நடக்கலாம் கன்ஃபார்மா. அது வேணா ஐடியா இருக்கு. முழிக்கிறதானா சரியில்லை, அவங்க முழிக்கிறது இல்ல ப்ரொடியூசர் இல்ல ஈஸியா பண்ணலாம். இல்ல காசு தானே கொடுக்க போறோம். புரியலையே, கொடுக்கறது ஈஸி, திருப்பி வரணும்ல. வந்து அது வீட்டுல வந்து உட்காந்துட வேண்டியதுதான்.